என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு சில வேலைகள் இருக்கும். அது என்னென்ன வேலைகள், முக்கியமான வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் வந்து இந்த செஷன்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, மேனேஜிங் ஹார்ட்வேர். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது என்னது, ஒரு சாஃப்ட்வேர் தட் கேன் ஏபிள் டு கனெக்ட் யூசர் அண்ட் ஹார்ட்வேர். ஸோ இதுல நமக்கு மெயினான விஷயமே என்னன்னா ஹார்ட்வேர் மெயின்டைன் பண்றது தான். ஸோ அந்த வேலையெல்லாம் யார் பார்த்துக்குவானா, ஓஎஸ் தான். நெக்ஸ்ட் கம்ஸ் ரன்னிங் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ரோக்ராம். ஒரு ஆப்ஸும் இருக்கும். நம்ம மொபைல் ஃபோன் எப்படி ஆப்ஸ் இருக்கோ அதே மாதிரி தானே லேப்டாப்லேயும் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், பெயிண்ட், இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் தானே. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ஓஎஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஃபைல் மேனேஜ் பண்ணுறதுக்கும் வந்து ஓஎஸ் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட் கம்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸில் 2 டைப்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் there are 4 டைப்ஸ் இன் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் வந்து கிராஃபிக்கல் அண்ட் கமாண்ட் லைன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் நம்ம ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த முக்கியமான ஒரு கீ ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா செக்யூரிட்டி அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ ஓஎஸ் வந்து நமக்கு ரொம்ப செக்யூர்டா நம்மளை வந்து ஃபீல் பண்ண வைக்குது. எப்படின்னா, ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா நமக்கு அது சேஃபா இருக்கணும். அது நம்ம டெலீட் கொடுத்தாதான் அது டெலீட் ஆகணும். அதே மாதிரி எப்ப நம்ம அதை ஓபன் பண்றோமோ அப்பதான் ஆக்சஸ் ஆகணும். ஸோ நம்ம அதோட இஷ்டத்துக்கு எப்பனாலும் அதை ஓபன் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் யார் எடுத்துக்கிறா அப்படின்னா நம்ம ஓஎஸ். ஓகேவா? ஸோ ஓஎஸ் இல்லைன்னா நம்மளால கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ மேனேஜிங் ஹார்ட்வேர், அதாவது என்னென்ன கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னா 5 இம்பார்ட்டன்ட் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அது என்னென்ன, மேனேஜிங் ஹார்ட்வேர், ரன்னிங் அப்ளிகேஷன், ஃபைல் மேனேஜ்மெண்ட், யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் செக்யூரிட்டி அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் வந்து ஆன்சர் பண்றேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.